சாந்தி கவுண்டமணி உடலில் இறுதியாக மாலை அஞ்சலி செலுத்தினோம். அவர் ரொம்ப உடஞ்சி போயிருந்தார். எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சிரிச்சுக்கிட்டு நக்கல் பேசிக்கிட்டு இருக்கிற கவுண்டமணி நேரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே சோர்வாகவே இருந்தார். காதல் மனைவி கிட்டத்தட்ட 3 வருஷம் சாந்தி கவுண்டமணி உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருக்காங்க. வெளியே சொல்லவே இல்லை. என் முன்னாடிக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற என் விட்டடா சொல்லணும் அப்படின்னு கடும்போது அந்த அம்மா கடனில் இருந்துச்சு, அதனால தான் படுக்கையில் படுத்துச்சு. அதெல்லாம் சுத்த பொய். கருமையாக இருந்தாரே தவிர கடனாளியாக இல்லவே இல்லை. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கவுண்டமணியின் இன்னொரு பக்கம். கவுண்டமணி தமிழ்நாட்டின் லாரல் ஹார்டியாக கவுண்டமணியும் செந்திலும் கிட்டத்தட்ட 80 நிமிடங்களுக்கு மேலாக நடித்தார்கள். நம்மை சந்தோஷப்படுத்தினார்கள். தமிழ் படங்களிலேயே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கே.ஏ. தங்கவேலு, சந்திரபாபு உள்ளிட்ட பலர். சமீப காலமாக 80களிலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சினிமா சிரிப்பு உலகத்தில் கோலோச்சவர்கள் கவுண்டமணி செந்திலும் தான். எத்தகைய இரும்பு மனிதனானாலும் சரி, உருகாத இதயமானாலும் சரி, உருக வைத்துவிடும், சந்தோஷப்படுத்திவிடும் கவுண்டமணி செந்தில் காமெடி. அந்த அளவுக்கு சிரிப்பு மட்டுமல்ல, சிந்தனையை ஈர்க்கும் அளவுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டிய கவுண்டமணியின் ஜோக்குகள். கவுண்டமணிக்கு பிறந்தநாள் இந்த மாதம் 25ஆம் தேதி. இந்த மாதம் 25ஆம் தேதி வந்தால் அவருக்கு 86 வயது தொடங்குகிறது. இப்போது 85 வயது. அவருடைய மனைவி, காதல் மனைவி சாந்திக்கு வயது 67. கிட்டத்தட்ட 20 வயது வித்தியாசம் கவுண்டமணிக்கும் அவருடைய மனைவி செந்திலுக்கும். கவுண்டமணி உங்களுக்கு தெரியும், கருப்பு கவுண்டமணி. ஆனால் அவருடைய மனைவி தங்கத்தால் வார்த்த உடம்புக்கு சொந்தக்காரி, சிவந்து மணிக்கு சொந்தக்காரி. சில படங்களில் துணை வேடங்களில் நடித்திருக்கிறார். தனக்கு ஒரு சிவந்த அழகிதான் மனைவியாக வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சாந்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகள்கள். ஒருவர் சுமித்ரா, இன்னொருவர் செல்வி. சுமித்ரா இப்போது அவருடைய தந்தையுடைய பெயரை காப்பாற்றும் பொருட்டு சென்னையிலே மிகச்சிறந்த புற்றுநோய் மருத்துவமனையான அடையாறில் இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனைக்கு அங்கே சிகிச்சை பெற்று வருகிற புற்றுநோயாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் சுமித்ரா. இந்த சுமித்ராவுக்கு திருமணம் செய்யும்போது தான் நான் கவுண்டமணிக்கு 2 மகள் என்பதை தெரிந்து கொண்டேன். கவுண்டமணி முத்திரையர் வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அவருடைய மனைவி எந்த வகுப்பை சேர்ந்தவர் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, கே.எஸ். ரவிக்குமார் இயக்குனர் அவர்களிடம் போய், எப்பா உங்கள் இதில் நல்ல பையனாக இருந்தால் சொல்லுப்பா, என் மகளை கட்டி வைக்கணும், படித்தவ அழகாக இருப்பான்னு சொன்னார். அந்த அளவிலே கே.எஸ். ரவிக்குமாரும் இப்போது கவுண்டமணிக்கு சொந்தக்காரர் ஆகிறார். அவருடைய இனத்தைச் சேர்ந்த ஒரு படித்த பையனை கவுண்டமணி மகளுக்கு மாப்பிள்ளையாக பார்த்தார். இருவருக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தின் போது தான் நான் கவுண்டமணிக்கு இன்னொரு பெண்ணும் இருப்பதை உணர்ந்தேன். அவர் பேர் செல்வி. 2 மகளுக்கு தாப்பன் கவுண்டமணி. கவுண்டமணிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் கவுண்டமணியுடைய மறுபக்கம். கவுண்டமணி இதுவரை எத்தனையோ பேர் நான் உங்களுக்கு ரசிகர் மன்றம் அமைக்கிறேன், எல்லா செலவுகளையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்ன போதும், வேலையை பார்த்துட்டு போறியா, யார்ரா ரசிகன், படம் ஒன்றா ரசிகன், படம் இல்லைன்னா அப்படி என்று திருப்பி கேட்பார், எதிர்முறையாக கேட்பார் கவுண்டமணி. அதனால் அவர் கடைசி வரைக்கும் ரசிகர் மன்றம் என்ற ஜால்ரா கும்பலை தன் பக்கம் அணுக விட்டதே கிடையாது. அதே மாதிரி, சார் உங்கள் மனைவி பேர் என்ன, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னா, டேய் ஏன் பொண்டாட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு என்னடா ஆர்வம், நான் கவுண்டமணி, நான் சினிமா நடிச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை பற்றி ஏதாவது கேளு, என் குடும்பத்தை விட்டுரு, அது ப்ரைவசி என்று சொன்னவர் கவுண்டமணி. கடைசி காலம் வரையில் அவருடைய குடும்பத்தை மறைத்தே வாழ்ந்து வந்தார் கவுண்டமணி. அதில் கில்லாடி. ஏன்னா எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கும் சரி, அது விருது வழங்கும் விழாவாக இருந்தாலும் சரி, இவர் நடித்த 100வது பட விழா விருது வாங்குகள் என்றாலும் சரி, நல்லதுனாலும்
கெட்டதுனாலும் சரி, சாவானாலும் சரி, வாழ்வானாலும் சரி, திருமணமானாலும் சரி, தன்னுடைய மனைவியை அழைத்து வரவே மாட்டார். ரொம்ப பொறுக்கித்தான், ரொம்ப குறிப்பிட்டு சில நிகழ்வுகளுக்கு தான் வருவார். வந்தால் தனியாகவே போயிடுவார். பொதுவாக நம்ம ஊரில் திருமணத்துக்கு வரும்போது, சார் குடும்பத்தோடு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் என்று சொல்லுவார்கள். போ நான் வரேன் அப்படின்னு சொல்லுவார். மனைவியை அழைத்து கொண்டு செல்லவே மாட்டார். இவர் நாத்தியவாதி, அதாவது சாமி பெறலாம் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. ஆனால் மனைவியுடைய வற்புறுத்தலுக்காக சில கோயில்களுக்கு அவர் சென்று வந்தார் என்பதை என்கிட்ட சொல்லியிருக்கார். அதே மாதிரி நானும் கவுண்டமணியும் பல படங்களில் இணைந்து நடித்திருக்கிறோம். வாயா பைல்வான், என்ன ஏதாவது எழுத போறியா, தொலைச்சி போடுவேன் தொலைச்சி அப்படி நேரிலேயே திட்டுவார். என்னுடன் அவருக்கு பல அனுபவங்கள் இருக்கின்றன. ஆனாலும் ரொம்ப ஜோவியலான வெள்ளந்தியான ஆள். எதை பேசணுமோ அதுக்கு டாப்புன்னு போட்டு உடச்சிடுவார். அவர் 1.5 வருஷம் சினிமா வாய்ப்பு இல்லாமல் இருந்தார். அவருடைய ஆஃபீஸிலிருந்து வெளியே ஒரு நாள் வந்தார். யோ பைலான், படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்க போல் இருக்கே. அவனே நடிச்சிட்டு இருக்கேன். ஏயா காசு வருதா, ஏதாவது காசு கொடுக்குறாங்களா இல்லையா, இப்படி நக்கல் அடிப்பார். அவர்கிட்ட போய் என்ன செய்ய, ஒன்றும் சொல்ல முடியாது. கவுண்டமணி மட்டும் ஆரம்பத்திலிருந்து கதாநாயகனாகத்தான் நான் நடிப்பேன் என்று சொல்லாமல் இருந்திருப்பாரே, ஆனால் எல்லா படத்துலையும் கவுண்டமணி செந்தில் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னால் வந்த எந்த நடிகரும் சிரிப்பு நடிகர் ஆகியிருக்க முடியாது. அது சந்தானமாக இருந்தாலும் சரி, யோகிபாவாக இருந்தாலும் சரி, அது சூர்யாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் கவுண்டமணி கதாநாயகனாக வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். என்னடா எப்போ பார்த்தாலும் கதாநாயகன் மொத்தம் தான் பெருசாக போடுறான், நம்ம மொத்தம் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் போஸ்ட் பார்க்குறவன் கவுண்டமணி செந்தில் இருந்தால் தான் உள்ளே வருவான். டேய் பாடுறா, நம்ம ஆளு கவுண்டமணி செந்தில் இருக்காங்க இன்னும் உள்ளே வருவான். கரகாட்டக்காரன் வசூல் சாதனை புரிந்தது என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் இளையராஜா, 2வது காரணம் கவுண்டமணி செந்தில். அந்த காமெடி அந்த அளவுக்கு. திடீர்னு செந்தில் வந்து காவிட்டு வந்து அவனு கேட்பார், புலையேறுன்னு வர ஓடுவார் கணத்தில். உடனே ராமராஜன், எண்ணி அடிச்சிங்க கேள்வி ஐயா கேட்டான். இந்த காரை இதுக்கு முன்னால் கவர்ச்சி அடியை வச்சுருந்தாங்க, அந்த கவர்ச்சி அடியை இப்போ யார் வச்சுருந்தாங்க கேட்குறான்டா. இப்படி யார் யார் வச்சுருக்காங்கிறதா என் வேலையா அப்படின்னு போடுவார் பாருங்க. அந்த மாதிரி ஈயம்பு தாளைக்கு பேரிச்சம்பழண்டோய் இன்னும் குள்ளமணி வருவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஆனாலும் அவருடைய மனைவியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விழாவுக்கும் அழைத்து வந்ததே இல்லை. இதில் முதன்மையானவர் கவுண்டமணி. தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய தொழிலிருந்து விலக்கி வைத்திருந்தார், மறைத்து வைத்திருந்தார். அந்த காதல் மனைவி சாந்தி நேற்று தூங்கும் போதே மரணமடைந்தார். முதல்ல கேட்டது வந்தது யாருன்னா சத்யராஜ் தான். ஆனால் முதல்வர் இருக்கிற செனட்டாப் ரோடில் தான் கவுண்டமணியுடைய பங்களாவும் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், கவுண்டமணி மனைவிக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியவர்கள் மிக கொஞ்சம் பேர். ஏன், கவுண்டமணி யார் வீட்டுக்கும் போக மாட்டார், எந்த சாவுக்கும் போக மாட்டார், எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டார். இவர் போய் வந்திருந்தானையா அவங்க இவர் வீட்டுக்கு தேடி வருவாங்க. அந்த செனட்டாப் ரோடில் விடுல ஆட்களே வந்திருந்தா கூட்டம் அவ்வளவு ரொம்ப இருக்கும். ஏன்னா அவர் யாரையுமே பார்த்து பேசவே மாட்டார். அண்ணே கோயிலில் குழு ஊத்துறண்ணே ஊற்றிக்க, நீங்கள் அண்ணன் ஏதாவது பார்த்து நீ தானே குழு ஊத்துறன்னு வேண்டிக்கிற, உன் காசில் குழு ஊற்று போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாருங்க. அதே மாதிரி இதுவரை ஒரு முறை கூட கவுண்டமணி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியதே இல்லை. ரொம்ப ரேராக அவர் நடித்த படத்துக்கு வருவார், அவ்வளோதான். ப்ரமோஷன் கூட வர மாட்டார். சமீபத்தில் அவர் நடித்து அந்த ஒத்த ஓட்டு படத்தில் நான் நடித்தேன். அந்த படத்தினுடைய ஒரே ஒரு விழாவுக்கு வந்தார், அப்புறம் ப்ரமோஷன்லாம் வரல.
அப்படி ஒரு டைப்பு கவுண்டமணி. என்னத்தை பெருசாக நடிச்சிட்டோம் இதை போய் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்புறம் யார்? இன்றைக்கு இருக்கிற எல்லா நடிகளையும் அவன் இவன் போடா வாடா அப்படின்னு சொல்லுவார். அது ரஜினி முதல் ராமராஜன் வரைக்கும் எல்லாரையுமே அவன் சொல்லுவார். ஒரு விஷயத்தில் ஒத்துக்கலாம், ஏன்னா எல்லாரை விட சீனியர் இவர் தான், 86 வயசு. இவருக்கு அப்புறம் தான் எல்லாரும், ரஜினி, கமல், அஜித், விஜய் எல்லாருமே இவருக்கு அப்புறம்தான். சிம்புவோட படம் நடித்தார். அதே மாதிரி நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் வந்து ஆறுதல் கூறினார். கவுண்டமணியுடன் விஜய் அதிகமான படங்களில் நடித்ததில்லை என்று சொன்னாலும் கூட அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் ஆகிவிட்டதன் காரணமாக கவுண்டமணி ரசிகர்களை தன் பக்கம் இருக்க வேண்டும், அவருடைய ஓட்டும் வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நேற்று விஜய் வந்து போனார். அதுக்கப்புறம் ரஜினி மற்ற நடிகர்கள், இளம் நடிகர்கள் யாரும் வரலைங்கிறது தான் பெரிய குறை. ஏன்னா போனால் அவர் மதிக்க மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு 1000 சொல்லுங்க, ஒரு மனிதன் பொண்டாட்டியோடு இருந்தால் தான் அவன் மனுஷன். பொண்டாட்டி இல்லைன்னு வச்சுங்க நடப்பணம் தான். ஏன்னா வேலையிலேருந்து வர்றோம், இல்லை வீட்டிலே இருக்கோம், ஏங்க காப்பி குடிக்கிங்களா, சரி கொண்டாம்மா. சாப்பாடு சாப்பிட்றீங்களா, அப்போ தான் நமக்கு பசிக்கும். அந்த மாதிரி மனைவியுடன் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் இல்லற வாழ்க்கை. அதுவும் மனைவிக்கு முன்னால் கணவன் போயிட்டான்னா பிரச்சனை இல்லை, பொம்பளைங்க சமாளிச்சுப்பாங்க. ஆனால் மனைவி போயிட்டு ஒருத்தன் இருந்தான்னு வச்சுங்க, அவங்க கல்யாணத்துக்கு கூட போக முடியாது. ஏன்னா தம்பதி சமேதராக போனால் தான் அந்த வாழ்த்து பலிக்கும். இன்று காலை நான் போனேன். கடைசியாக நானும் இயக்குனர் சுந்தரராஜனும் சாந்தி கவுண்டமணி உடலில் இறுதியாக மாலை அஞ்சலி செலுத்தினோம். அவர் ரொம்ப உடஞ்சி போயிருந்தார். எந்த சூழ்நிலையிலையும் அவர் சிரிச்சுக்கிட்டு நக்கல் பேசிக்கிட்டு இருக்கிற கவுண்டமணி துவண்டு விட்டார். நல்லா அவருடைய முகத்தில் தெரிஞ்சுது. அதுவும் அந்த பெசன்னரில் கடைசியாக அவங்க ஜாதி விளக்கப்படியோ என்னமோ தெரில, கடைசியாக தாலி கட்டுறாங்க. இறந்த மனைவி உடலுக்கு தாலி கட்டும்போது குமுறிட்டார் கவுண்டமணி. எந்த சூழ்நிலையிலும் நக்கல் தலைமுகமாக காமெடி கிங்காக வலம் வந்த கவுண்டமணி நேரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே சோர்வாகவே இருந்தார். காதல் மனைவி கிட்டத்தட்ட 3 வருஷம் சாந்தி கவுண்டமணி உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருக்காங்க. வெளியே சொல்லவே இல்லை, யாருக்குமே தெரியாது. என் பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற என் விட்டாடா சொல்லணும் அப்படின்னு கட்டுப்படுவார். அப்படிப்பட்ட ஆள். தூக்கத்திலேயே உயிர் பிரிந்திருக்கிறது. மனைவியுடன் அந்யோன்யமாக இருந்தார். சம்பளத்தை வாங்கி கொண்டு வீட்டில் கொடுப்பாரு, வரும்போது காசை வாங்கிட்டு வருவார். இன்னெலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஷூட்டிங் வரும்போது 10 பைசா கொண்டு வர மாட்டார் கவுண்டமணி. ஷூட்டிங்கில் வந்து காலையில் டிஃபன் சாப்பிடுவார், மத்தியானமும் அங்கே சாப்பிடுவார். ஏதாவது விசேஷம் வேணும்னா சிக்கன் 65 இல்லை மட்டனு மீன் வாங்கினா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ் சொல்லி இதை வாங்கிட்டு சொல்லிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள். ஷூட்டிங் வந்து சாப்பிட்ற மிகப்பெரிய நடிகர் யாருன்னா கவுண்டமணி தான். டேய் கவுண்டமணிக்கு அந்த கேரி எடுத்து வச்சுரா வந்து கேட்பார். 10 மணிக்கு வந்தாலும் சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எந்த ஒரு படிப்புக்கு உதவி கேட்டாலும் சரி, கோயிலுக்கு உதவி கேட்டாலும் சரி, கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தாலும் சரி, அவன் பழம் நிறைய வாங்கி கொண்டு கொடுப்பான். கையில் ஒரு 1000 ரூபா கொடுக்க மாட்டார், 500 ரூபா கொடுக்க மாட்டார், 100 ரூபா கொடுக்க மாட்டார். கஞ்சத்தனத்தின் மறுபக்கம் கவுண்டமணின்னு சொல்லலாம். எனக்கு தெரிந்து அவர் யாருக்கும் உதவியதாக யாரும் என்னிடம் தெரிவித்ததில்லை. ஆனால் அவர் கூடவே வேலை பார்த்த சௌந்தரி செந்தில் இருக்கார் பார்த்தீங்களா, எத்தனையோ பேரை படிக்க வச்சுருக்காரு. காலேஜுக்குன்னு யாரும் நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், கேமராமேன்கள் வந்தால் உடனே வீட்டிலேருந்து பொண்டாட்டிலேருந்து பணம் வாங்கி கொடுப்பார் செந்தில். அந்த அளவுக்கு இளைய மனம் படைத்தவர் செந்தில். அதேமாரி செந்தில் கல்யாணத்துக்கு எங்கேயாவது போனார்னு வச்சுங்க, மனைவியோடு போவார். அவர் 2 பசங்க, ஒரு பையன் டப்பிங் பேசினா, ஒரு பையன் பல் டாக்டராக இருக்கான். அதில் ஒரு பையன் சினிமாவுக்கு வர முயன்று தோற்று விட்டான். செந்திலுக்கு 2 பசங்க, கவுண்டமணிக்கு 2 பொண்ணுங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு 53 கோடி ரூபாய் கேஸ் போட்டு இவருடைய சொந்த நிலத்தை மீட்டார். இப்போ சமீபத்தில் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். அவர் கடனில் இருந்தார், அந்த அம்மா கடனில் இருந்துச்சு, அதனால தான் படுக்கையில் படுத்துச்சுன்னு. அதெல்லாம் சுத்த பொய். இந்த யூடியூப்பில்
கவுண்டமணியை பார்த்திராதவன் இல்லை, சினிமாவில் பார்த்துருப்பான். ஆனால் நேரில் பார்த்திராத பராரிங்க என்னெல்லாமோ இப்போ உளறிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பொய்ங்க. கவுண்டமணி எந்த சூழ்நிலையிலும் அவர் கஞ்சனாக இருந்தாரே தவிர, கருமியாக இருந்தாரே தவிர, கடனாளியாக இல்லவே இல்லை. அவர் வீட்டு முன்னால் 9 கார் நிற்கும். அப்படியே மேலேருந்து ஒரு ஜாலியாக வைப்பார். எனக்கு தெரிந்து மாருதி 800ன்னு ராஜீவ்காந்தி ஒரு கார் விட்டார். அந்த மாருதி 800 2ஆவதோ முதலாளவோ வாங்கினவர் கவுண்டமணி. நான் ஷூட்டில் இருந்தேன். டேய், இந்த மாதிரி ஒரு கார்ரா, பெரிய ஆட்டோ வாங்கிக்க, 90,000 ரூபா தான் ரோடுன்னு சொன்னவர் என்கிட்ட கவுண்டமணி. அதற்கு பிறகு நிறைய வெளிநாட்டுக்காரர்களில் வாங்குவார். ஆனால் எங்கேயாவது போகிறாருன்னா போக மாட்டார். வெளிநாடுகளுக்கு அதிகம் செல்லாத நடிகர் யாருன்னா கவுண்டமணி. நிறைய பேர் தெரியாது. ஊர் விட்டு ஊர் வந்துன்னு ஒரு படம் ஜப்பானில் போய் எடுத்தாங்க, சிங்கப்பூருக்கும் போனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு படத்துக்கு தான் அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கார். எத்தனையோ வெளிநாட்டு வில் வித்தகர்கள் வந்து கேட்டாங்க, உங்களுக்கு விருது கொடுக்கும், நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஏன் அமெரிக்காவில் வந்து தான் விருது வாங்கணுமா? நான் இங்கே பெரிய காமெடி நடிகன்ப்பா, போப்பா. அமெரிக்கா, கனடான்னு எல்லா நாடுகளிலும் அழைப்பு வந்தும் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பாதவர் கவுண்டமணி. ஏன்னு எனக்கு தெரியாது சாமி, நான் கேட்டதும் இல்லை. ஆனால் 2 தடவை வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வந்தபோது திட்டி அனுப்பிச்சவர் கவுண்டமணி, அதுவும் எனக்கு தெரியும். நான் கவுண்டமணியுடன் ஒரு 10-12 படம் நடிச்சிருக்கேன். அவருடைய ப்ளஸ் என்ன தெரியுமா? ஸ்பான்டேனியஸாக ஸ்பாட்டில் காமெடி சொல்லுவார். படைப்பாளி. பல நகைச்சுவை நடிகர்கள் நான் பார்த்ததே இல்லை. அந்த நகைச்சுவை வசனம் வரும், அதை கொஞ்சம் பெருசுப்படுத்துவாங்க, என்லார்ஜ் படுத்துவாங்க, அவ்வளோதான். ஆனால் நான் அந்த சீனுக்கு ஏற்றபடி காமெடி பேசுகிறவர் கவுண்டமணி. அது மட்டும் இல்லை, பல நகைச்சுவை நடிகர்கள் தங்களோட நடித்தவங்கலாம் ஒரு சீனு, அரை சீனு, 2 சீனு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க, 2000 ரூபா. ஆனால் தன்னுடன் பல படங்களில் லாரல் காடி மாதிரி செந்திலை அரவணைத்து கொண்டவர் கவுண்டமணி. அதே மாதிரி செந்திலும் எவ்வளவு எகத்தாளமாக பேசலாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, அண்ணே அண்ணேன்னு அங்கேயே சுற்றி வருவார். கவுண்டமணிக்கு செந்திலுக்கும் நிறைய உரசல்கள், மோதல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து மனிதாபிமானத்தோடு நடிகர் செந்தில் கவுண்டமணி வீட்டுக்கு வந்து நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தார். அதே மாதிரி கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் வந்து மேக்கப் இல்லாமல் இருந்து தொப்பி இல்லாமல் இருந்தால் நான் பார்த்து நானே அசந்துட்டேன். அதே மாதிரி கவுண்டமணியும் மேக்கப் இல்லாமல் கவுண்டமணியாக தெரியவே மாட்டார். மேக்கப் போட்டு விக்கு வச்சதும் அப்படியே அந்த கேரக்டரை மாறிடுவார். எல்லா நகைச்சுவை நடிகர்கள்ட்டையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எப்படி கலைவாணர் NSK சமூக விழிப்புணர்வோடு கூடிய கருத்துக்களை சொல்வாரோ, அதே மாதிரி கவுண்டமணியும் அந்த சமூக விழிப்புணர்வு கருத்து அவருடைய நகைச்சுவையில் மிளிரும். மைனஸ் என்னென்னா, வரும்போது பேக்கெட்டை காலியாக, அதாவது பேண்ட்டு போட்டு வந்தால் பேண்ட்டு பாக்கெட்டு காலியாக இருக்கும், சட்டை வேட்டி போட்டால் சட்டையில் 10 விஷயம்லாம் தான் வருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே மாதிரி அவர் வந்து படப்பிடிப்பின் போது ஒருபோதும் மது அருந்தி நான் பார்த்ததில்லை. ஆனால் டப்பிங் வரும்போது மது அருந்தி பார்த்து இருக்கிறேன். என்னை காட்டுதாமல் திட்டுறதையும் பார்த்துருக்கேன். யாராக இருந்தாலும் வாடா போடா அவன் இவன் தான் பேசுவார், மரியாதை கொடுத்து பேசவே மாட்டார். ஒரு முறை டைரக்டர் P. வாசு, அண்ணே நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் அவன் பேசிக்கிட்டீங்களா, வேணாம் ஏத்தப்போ உட்காந்து, ஏப்பா ரஜினி, நான் ஒன்று நீ நான் பேசுகிற உன்னை பிடிக்குமா, நீங்கள் பேசுங்கண்ணே, நீங்கள் மூத்தவர், பார்த்தியா கேட்டுக்கிட்டியா அப்படிலாம் கேட்டுப்பார். அப்படி ஒரு டைப். நிறைய நகைச்சுவை நடிகைகளுடன் தொடர்பு உண்டு, அது எனக்கும் தெரியும். நடன நடிகையாக இருந்து அவருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்த ஒரு வெள்ளை நிறம் கொண்ட நடிகைக்கு அவர் ஃப்ளாட்டும் வாங்கி கொடுத்தார். ஆனால் நம்முடைய கிங் வாய்ஸ் சேனலுடைய பிரார்த்தனை என்னென்னா, கவுண்டமணி இந்த கவலைகளை மறந்து சந்தோஷமாக வாழ வேண்டும். திருமதி சாந்தி கவுண்டமணி இறைவனடி நிழலில் இணைப்பார இறைவனை பிரார்த்திக்கிறோம். நீங்களும் நானும் கிங் வாய்ஸ் சேனலும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.